இதெல்லாம் ஒரு நகைச்சுவை தான் இருக்குது எங்களுக்கு பார்க்கும் போதெல்லாம். பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணுறாரு. தமிழகத்தை பல முறை ஆண்ட திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறாரு. மாநாட்டில் வந்திருக்கலாம், கலந்துருந்துருக்கலாம். சும்மா ஒரு அச்சுறுத்தி பார்க்குறாங்க. தளபதி மேலே ஒரு கேஸை போட்டோன்னு பயந்துருவார். பார்த்துக்கலாம், எவ்வளோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? மாநாட்டில் வந்து பவுன்சர்ஸ் வந்து ஒருத்தர் தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் கூட சரத் அவர், சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பவுன்சர்ஸ் தூக்கி போட்டாங்க, ஸோ அதனால் வந்து நம்ம தாவக தலைவர் விஜய் சார் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து உங்கள் சைடில் இருந்து நிறைய ஆதாரங்கள்லாம் கொடுத்துட்டு வரீங்க. இது நீங்களும் அங்கே போயிருக்கீங்களா? ஸோ ஆக்சுவலி என்ன நடந்தது அது சொல்ல முடியும்? இல்லை, சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா டூப்பு, சரிங்களா? அவர் வந்து டூப்பு, ஃபேக். அவர் அஜய்ன்ற ஒரு தோழர் தான் அந்த ரேம்பில் ஏறினவர், பவுன்சரால் வந்து கீழே இறக்கி விடப்பட்டவர். அவரே என்ன சொல்கிறாரு, நான் தான் ரேம்பில் ஏறினேன், நான் செஞ்சது தவறு, அதனால் வந்து என்னை கீழே இறக்குனாங்க. ஆனால் அந்த சரத்குமார்ன்றவர் வந்து என்ன தான் தூக்கி போட்டாங்க, என்ன தான் தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டு கன்வென்ட் கொடுத்துருக்காங்கன்றத வந்து சரத்குமார் சொல்கிறார். ஆனால் அஜய் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி விஷயம் நடக்கவே கிடையாது, இவங்க வந்து பொய்யா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறார், சரிங்களா? அடுத்தடுத்து அவர் ஆதாரத்தை எல்லாத்தையும் சமூக வலைதளத்தை கொடுத்துட்டு தான் இருக்கார், பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்கார், எல்லா வீடியோவும் அவர் சொல்லியிருந்தா இருக்கார், காமிச்சுட்டு தான் இருக்கார். அப்படி இருக்கிறப்போ இது வந்து அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொய் வழக்காக தான் வந்து நாங்கள் பார்க்குறோமே, சரிங்களா? இந்த ஒரு வழக்குக்கெல்லாம் வந்து எங்கள் தளபதி பயந்துருவார், வழக்கு போட்டால் எல்லாரும் வந்து பயந்துருவாங்கன்னு திமுக நினைக்கிறதா இருந்தால் இது அவங்களுக்கு தான் வந்து இழப்பு, சரிங்களா? அதாவது ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல ஒரு 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 சம்பவம் நடக்குதுன்னா அந்த பகுதியை சார்ந்த, அந்த வட்டத்தை சார்ந்த, அதற்கு உட்பட்ட, அந்த எல்லைக்கு உட்பட்ட இடத்துல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமே, சரிங்களா? ஆனால் அங்கே கொடுக்காம நீங்கள் வேறு இடத்துல போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அதுவும் உயர் அதிகாரிகிட்ட போய் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறீங்கன்னா இதுலேயே உள்நோக்கம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்கள்? அன்றைக்கி ஒரு நேரத்தில் வந்து உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, புரியுதுங்களா? இதெல்லாத்தையும் வந்து தமிழக மக்கள் பார்த்துன்னு தான் இருக்காங்களே. பார்த்து இதுக்கான பதில் வந்து, இதுக்கான விடை வந்து 2026 தேர்தலில் கட்டாயமாக பொதுமக்கள் வந்து ஆளும் அரசுக்கு சரியாக பதிலே கொடுப்பாங்கன்றது தான் எங்களோட பதில். அதற்கான இவங்க வழக்கு போட்டிருக்காங்க. சரத்குமார் என்ன சொல்கிறாரு, என் மேலோட வழக்கு போடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்றாரு. அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு பேட்டி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ள காலண்டர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவோட காலண்டர் தான் இருக்குது. அவங்க பிரச்சாரத்துக்கு போகிறப்ப திமுக கொடி பிடிச்சின்னு தான் போகிறாங்க. இதிலே தெரிஞ்சிச்சு இவங்க யாரோட செட்டப்புன்னு தெரிஞ்சிச்சு, சரிங்களா? எங்களுக்கு நீங்கள் விளக்கணும்னு அவசியம் கிடையாது, பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் தளபதிக்கு எதிராக பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு பாசிட்டிவாக தான் அமையுது, சரிங்களா? மக்கள் மத்தியில் நீங்கள் அம்பலப்பட்டு போயின்னு தான் இருக்கீங்களே, அதனால் எங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, எந்த ஒரு அச்சமும் கிடையாது. அதாவது நம்ம கட்சித்தோழர் வந்து அஜய் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த ரேம்ப்லேருந்து இறங்குறதுலேருந்து அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்ததுலேருந்து எல்லா வீடியோவும் அஜய்ன்றவர் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணி தான் இருக்கார். ஆனால் இதே மாதிரி வீடியோவை ஏன் தம்பி சரத்குமார் காமிக்க மாட்டுறாரு? அவர் தான் ஒரு ஃபோட்டோ காமிச்சார். ஃபோட்டோ வந்து செல்ஃபி எடுத்து காமிக்கிறாருந்தா பல பேர் செல்ஃபி எடுத்துருப்பாங்க. ரேம்ப்பு தானேங்க அங்கே பிரச்சனை. ரேம்ப்லேருந்து யார் தள்ளி விட்டா, யார் விழுந்தான்னு தான் இங்கே பிரச்சனை போய்ட்டுருக்கு. அதை வச்சு தான் கேஸ் கொடுத்துருக்காங்க. நான் மாநாட்டிலேருந்து ஒரு செல்ஃபி எடுத்து போடுறேன்னு பார்த்தா பல லட்சம் பேர் இப்போ செல்ஃபி எடுத்து காமிச்சு நானும் மாநாட்டிலேருந்து ஊன்ட்டேன், ரேம்ப்லேருந்து ஊன்ட்டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதற்கான சாராம்சம் இருக்கணுங்க, அதுக்கு கொஞ்சமாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். அந்த எவிடன்ஸை வச்சு தான் நாளைக்கு நீங்கள் காவல் நிலையத்துக்கு போனாலும் சரி, கோர்ட்டுக்கு போனாலும் சரி, அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். நான் ஒரு செல்ஃபி எடுத்து காமிச்சிட்டேன், நான் அதில் கலந்துக்கினேன், என்னை தூக்கி தள்ளி விட்டாங்க, நான் கேஸ் கொடுப்பேன்னு சொல்கிறதெல்லாம் எந்த வழிக்கு வந்து ஒரு நியாயம் நினைக்க முடியும்? இதெல்லாம் ஒரு நகைச்சுவை தான் இருக்குது எங்களுக்கு பார்க்கும் போதெல்லாம். நீ வேணால் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நாட்களில் அவர் நான் பேசவே இல்லை, நான் வரவே இல்லை அப்படி சொல்லிட்டு போதான் போகிறார் அவர். ஏன்னா அவருக்கு ஒரு மனசாட்சி இருக்கும்ல, அவர் மாநாட்டில் வந்திருக்கலாம், கலந்துருந்துருக்கலாம், சரிங்களா? ஆனால் ரேம்ப் மேலே ஏறினேன், என்னை தள்ளி விட்டாங்க, என்னை இந்த மாதிரி தூக்கி அப்புறப்படுத்திட்டாங்க, கேஸ் கொடுக்குற அளவுக்கு அங்கே ஒன்றுமே நடந்திருக்காது. அவருக்கு நடந்திருக்காது, தம்பி சரத்குமாருக்கு நடந்திருக்காது, அஜய்க்கு நடந்திருக்கலாம். தம்பி அஜித் சொல்லிட்டார், என்ன சொல்கிறாரு, இல்லை நான் வந்து அந்த ரேம்ப் மேலே ஏறின தவறு தான். அவங்க அம்மாவே பேட்டி கொடுக்குறாங்க, அம்மா என் பையன் வந்து மேலே ஏறின தவறு தான், ஆனால் நாங்கள் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம், என் பையன் தவறுன்றதை பையனை ஒத்துக்கிறோம், நாங்களும் ஒத்துக்கிறோம், தளபதி மேலே வீண் பழியை சுமத்துறாங்க, அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோன்ட்டு பாதிக்கப்பட்ட தம்பி அஜித்தும் சொல்கிறாரு, அவங்களோட தாயும் சொல்கிறப்போ இதுக்கு மேலே ஒரு ஆதாரம் என்ன வேணும்? சரிங்களா? நம்ம அதை அப்படி தான் பார்க்கணுமே. தம்பி சரத்குமார் பேசுறதெல்லாம் நம்ம பெருசாக யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. அது எங்கே கோர்ட்டுக்கு வந்தாலும் சரி, எங்கே வந்து நின்னாலும் சரி, நம்ம பக்கம் சாதகமாக தான் அமையுமே. சும்மா ஒரு அச்சுறுத்தி பார்க்குறாங்க.
தளபதி மேலே ஒரு கேஸை போட்டோன்னு பயந்துருவாருன்ற மாதிரிலாம் வந்து ஒரு பகல் கனவு காண்றாங்க. இந்த பகல் கனவில் எத்தனை கனவு கண்டாலும் சரி, தளபதியை ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் மக்கள் தலைவர் அவர், மக்களால் நேசிக்கப்பட வேண்டிய தலைவர் அவர். அவரை வந்து எந்த ஆளும் தரப்பு என்ன ஒரு கெடுபிடி பண்ணாலும் சரி, என்ன ஒரு வழக்கு போட்டாலும் சரி, எங்கள் தளபதி ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் தளபதி பாருங்கள், இந்தியாவே ஆள்ற திரு நரேந்திர மோடி அவர்கள் எதிர்த்து அரசியல் பண்ணுறாரு, பிஜேபியை எதிர்த்து அரசியல் பண்ணுறாரு, தமிழகத்தை பல முறை ஆண்ட திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறாரு. அப்போது இங்கே 2 பேர் எதிர்த்துக்கு எவ்வளோ பேர் தைரியம் வேணும், எவ்வளோ கெட்ஸ் வேணும், இவரெல்லாம் தெரியாதா? அது எதிர்த்து அரசியல் பண்ணுறாருன்னா இந்த ஒரு வழக்குக்கெல்லாம் எங்கள் தளபதி பயந்து வீட்டில் உட்காந்துருவாரா? பார்த்துக்கலாம், எவ்வளோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா?